வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற மீன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மீன் பாறை மீன் வகையை சேர்ந்தது. இது வந்து மொசப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மீன் வந்து நான் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மீன் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு கிரே கலரில் இருந்தது. பார்க்குறதுக்கு மீனை டவுட்டாகவே இருந்தது, வாங்கலாமா வேணாமான்னு. ஆனால் அவங்களும் செதில் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. நானும் வீட்டுக்கு வந்தது பார்த்தேன், செதில்லாம் ஓப்பன் பண்ணி. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. காசிமேடு மீன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம டவுட் படவே கூடாது. ஃபிஷ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த மீன்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் கத்திரி இருந்தாலே நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுல எனக்கு ஒரு என்ன பெனிஃபிட்னால், ஈஸினா இதில் செதிலே இல்லை இந்த மீனில். அதே மாதிரி மீனை வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே நம்ம பிச்சு எடுத்துடுற மாதிரி தான் இருந்தது. முள்ளெல்லாம் கூட ரொம்ப குத்துற மாதிரி இல்லை. இப்போ வேறு சில மீன்லாம் பார்த்திங்கன்னா முள் சைடில் நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் இந்த மீன் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அதேமாதிரி ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போல் நம்ம பெரும்பாலும் வாங்குகிற சங்கரா மீன், பாறை மீன் வெரைட்டியில் இருந்தால் கூட இந்த மாதிரி மீன் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரிய வரும். சும்மா சொல்லக்கூடாது, இந்த மீன் குழம்புக்கும் சரி ஃப்ரைக்கும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கிலோ அப்போ 250 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஒரு 2.5 கிலோ கிட்டே இருந்தது. ரொம்ப சீப்பான ரேட்டு தான் அது. நீங்களும் கிடச்சிதுன்னா வாங்கி பாருங்கள். எங்கள் சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.